கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 55:22 வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல உங்க பாரத்தை நீங்க வைத்திருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார், உங்களை தள்ளாட விட மாட்டார் என்று. கேட்கிறேன் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை மிகுந்த பாரத்தோடும் துக்கத்தோடும் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். சிலவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாரமான பல பிரச்சனை இருக்கும், தேவை இருக்கும். ஆனால் வெளியில் சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்க. இன்னும் சிலர் பாரத்தை தாங்கி கொள்ள முடியாமல், இவ்வளோ பெரிய தேவை, இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வாழ்க்கையில் இருக்குது, எப்படி என்னால் இதையெல்லாம் செய்து முடிக்க முடியும், நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினச்சிட்டு பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் பாரத்தோடு இருக்கிறவங்களும் அநேகர் உண்டு இல்லையா? அன்பு ஜனமே, ஒன்று சொல்லட்டுமா? நம்ம பாரத்தை நாமே லெகுவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சுய பலத்தினால இன்னைக்கு ஓடி ஓடி தளர்ந்து போய்விட்டோம். உண்மைதானே? யார்கிட்ட பேசி இந்த காரியத்தை முடிக்கலாம், யார்கிட்ட இந்த காரியத்தை சொல்லி ஒரு தீர்வை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், எந்த இடத்துல போய் ஒரு விடுதலை நம்ம வாங்கலாம்னு சொல்லிட்டு அலைந்து தேடி விசாரித்து கேட்டு ஏமாந்து போய் பாரம் இன்னும் அதிகமாச்சே தவிர குறைஞ்சதா இல்லை. அப்படிதானே அன்பு ஜனமே? ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தை என்கிட்ட வைத்தாயே ஆனால் நான் உன்னை ஆதரித்து, உன்னை விசாரித்து, உன்னை நடத்தி, உனக்கு விடுதலை தந்து, உன்னை தள்ளாட விடாம உன்னை நிலைநிறுத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? வேதத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எசேக்கியா ராஜாவினுடைய காதுக்கு ஒரு செய்தி வருது, கையில கடிதமும் வந்தாயிற்று. என்ன? எதிரி நாட்டு படையானது அவங்க மேல யுத்தத்துக்கு வருவதாகவும் ஒரு பெரிய ஒரு செய்தி. யுத்தத்தின் செய்தியை கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்குமா? அவருக்கு மிகுந்த பாரம் இருந்திருக்கும் தானே. எப்படியெல்லாம் நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு அவர் திணறி இருப்பார். ஆனால் அவர் என்ன பண்றாரு தெரியுமா? இவ்வளோ பெரிய ஒரு யுத்த செய்தியை நான் கையில வச்சுட்டு நான் தான் சமாளிக்கணும்னு நினைச்சேன்னா என்னால முடியாது. ஏன்னா என்னுடைய சுயமா நான் போராடணும்னு நினைச்சேன்னா எத்தனை வீரர்களை வைக்கிறது, எந்த இடத்துல எல்லாம் வீரர்களை நிறுத்துறது, என்னெல்லாம் ஆயுதம் பயன்படுத்துறது, அவங்க எப்படி வருவாங்க, இந்த யுத்தம் எப்படி நடக்கும், இப்படி நினைத்து நான் ஆலோசனை எடுத்து என் பாரத்தினாலே என் வாழ்க்கை முடிஞ்சிடும். என்னுடைய பலத்தால் இந்த யுத்தத்தை செய்ய முடியாதப்பா, நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு அவருடைய ஆலயத்துல போய் அந்த கடிதத்தை ஒப்பு கொடுத்துட்டாரு, அந்த செய்தியை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? எதிரியை தோற்கடித்து இவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து ஆண்டவர் பத்திரமாக இவங்களை பாதுகாத்தார். அன்பு ஜனமே, எவ்வளோ பெரிய பாரமா இருந்தாலும் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஏன் தெரியுமா? பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு ஒருவேளை நீங்க யோசித்து கொண்டே இருக்கலாம், ஐயோ இந்த பெரிய ஒரு பிரச்சனை இருக்கே, சத்ருவின் போராட்டம், எதிரிகளுடைய சூழ்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை இருக்கே, என் குடும்ப வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லையே, என்றைக்குமே பிரச்சனை சண்டையா போயிட்டே இருக்கே, இவ்வளோ பெரிய கடன் பாரம் இருக்கு, லட்சக்கணக்கில் கடன் பிரச்சனை இருக்கு, எப்படி நான் வெளியே வருவேன்? ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்கள் என்னை சுற்றிலும் நடக்கிறது, இதுல இருந்து என்றைக்கு எனக்கு ஒரு விடிவு காலம் வரும், என்றைக்கு சமாதானம் கிடைக்கும், என்றைக்கு நான் இதை நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு கேள்விக்கு மேல கேள்வியை வைத்துக்கொண்டு உங்களுக்குள்ளே மனதை போட்டு அழுத்தி அழுத்தி துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம், என்னால முடியாதப்பா, உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன், நீங்க எனக்கு பலன் தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட உங்க பாரத்தை முதலாவது ஒப்படைச்சிருங்க. உங்களால முடியாதுன்னு எப்போ உங்க பாரத்தை ஆண்டவர் மேல விட்டு கொடுக்குறீங்களோ அப்பொழுது அவர் செயல்பட ஆரம்பிப்பார். சரியான நேரத்துல உங்க பாரத்திற்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களுக்கான வழிகளை எங்க திறக்கணும், யார்கிட்ட எதை பேசணும், எங்க தயவை வாங்கி கொடுக்கணும், எந்த இடத்துல இருந்து ஒப்புரவுகாலத்துல கட்டளையிடணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கிய பண்ணி உங்கள் பாரத்துக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை ஆதரித்து உங்களை நிலைநிறுத்த வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. ஆகையினால் உங்களுடைய பாரத்தை நீங்கள் வைத்து கொள்ளாமல் உங்கள் பாரத்தை லகுவாக்குகிற தேவனுடைய சமூகத்திலே அவைகளை ஒப்பு கொடுங்க. அவர் நிச்சயமாய் ஆதரித்து விடுதலை கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
இன்றைக்கும் கண்ணீரோடு துக்கத்தோடு பாரத்தோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் அப்பா. பெரிய தேவைகளோடு, கடன் பிரச்சனைகளோடு, எதிரிகளின் சூழ்ச்சிகளோடு, சத்ருவின் போராட்டங்களினால், குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளினால், பல விதத்தினால் பிள்ளைகள் இன்றைக்கு பாரத்தோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். என்னவாக இருந்தாலும் சரி அப்பா, உமக்கு அது லேசான காரியம். கர்த்தரை நம்புகிறவர்கள் நீர் வெட்கப்பட்டு போக வைக்கிற தெய்வம் அல்ல. உம்மை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அறிந்திருக்கின்றோம். உம்மை நம்பி உம்முடைய சமூகத்திலே என் தேவன் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி உங்க சமூகத்திலே தங்களுடைய பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பூரண விடுதலையும், ஒரு சமாதானம், ஒரு வெற்றியும் ஆண்டவரே கிடைக்கும்படிக்கு கர்த்ததாமே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.